வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்றும் உங்களை அன்போடு அழைப்பது நான் உங்கள் எஸ்கே. இங்கே ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் கிடைக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸும் ஒரே இடத்துல கம்மியான ப்ரைஸில் அதிகமான குவான்டிட்டியோட கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம நேரடியாக போய் பார்த்து எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நேரடியாக போய் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுமா நம்ம சந்தைக்கறி சாப்பிட வந்திருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ஏன் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சண்டேஸில் மட்டும்தாங்க அந்த ஊரில் சந்தை நடக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்மளால் சந்தைக்கறி சாப்பிட முடியும். அதான் அங்கே வந்திருக்கோம். இந்த சந்தையோட சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தையில் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம போச்சம்பள்ளி சந்தை தான். ஸோ அப்படி என்ன இந்த ஸ்பெஷலாக இருக்குது இந்த சந்தையில் அப்படின்றதையும் வாங்க பார்த்துட்டு போகலாம். சந்தைக்கறி ஹோட்டலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோழி வியாபாரம் தாங்க நடந்துகிட்ருக்கு. முழுக்க பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் அதிகமாக தெரியுது. ஸோ ஒரிஜினல் நாட்டுக்கோழிலாம் இப்போலாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அடுத்ததான் நம்ம வந்துட்டுருக்கிற இடம் போச்சம்பள்ளியோட ஆட்டு சந்தை நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். காலையில் நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 மணி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் காலையில் நல்லா மழை வேறு. நான் கூட எங்கடா லேட் ஆகிடுச்சு, போயிட்டு எதுவும் நம்மளால் கவர் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, மக்களோட கூட்டம் குறையாமல் அப்படியே தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான ஆடுங்களுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுனால பிற மாவட்டத்தில் இருந்து கூட மக்கள் வந்து சந்தைக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ நமக்கும் நம்ம வீட்டில் ஏதாச்சும் காது குத்து ஃபங்க்ஷனோ இல்லை திருவிழாவுக்கோ ஆடு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சந்தைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் நம்ம வந்து ஆடு வாங்கிட்டு போகலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வாங்கிட்டு போகலாம். எல்லாம் குட்டி காட்ட முடியுமா? அழகாக இருக்குல்ல. இந்த ஆடு மட்டும் இல்லைங்க, சின்னதாக குட்டி கூட பார்த்தீங்கன்னா வியாபாரம் தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போது தம்பி ஒரு சேவலை பிடிச்சிட்டு போகிறாரு. அது வாங்க என்ன சேவல்னு பார்ப்போம். சண்டை சேவலா இது? தலா சண்டை சேவலா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தையில் சண்டை கோழி கூட கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது கோழி மூக்கு சேவல்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை சேல்ஸா? சேவலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் சொல்கிறார் தம்பி. நன்றி தலை. ஆட்டு சந்தை நடுவே பார்த்தீங்கன்னா அண்ணன் கூழ் கடை வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் காலையில் பசியோடு சந்தைக்கு வந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. அண்ணன் கடையில் ஒரு சொம்பு கூழ் வாங்கி குடிங்க. குடிச்சிட்டு நல்லா தெம்பாக நீங்கள் வியாபாரம் பேசலாம். இல்லைண்ணா பரவாயில்ல, இருக்கட்டுண்ணா. உங்கள் பேர் அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா மாதுங்களா? உள்ளனூர். ஓகேண்ணா. எவ்வளோ நாளாக நம்ம கடை வச்சுருக்கீங்கண்ணாங்க? 40 வருஷமாக இருக்குங்களா? எல்லா சந்தைக்கும் நீங்கள் வந்துடுவீங்களா? லோக்கல் மட்டும் போச்சம்பள்ளி நடக்கிற சந்தைக்கு மட்டும் வருவீங்களா? ஓகே, வீட்டான கடை போடுவோம். சரிண்ணா, நன்றிண்ணா. எடுத்து ஊற்ற தம்பி கட்டுங்க. ஓகே. நம்மளோட பாரம்பரிய உணவில் கூழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சைட் டிஷ் இது என்ன வச்சுருக்கீங்க? சட்னி, மாங்காய், முள்ளங்கி, மோர். ஓகேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் மாட்டு சந்தை நடக்கிற இடத்துல வந்திருக்கோம். காலையிலே ஃபுல்லாக கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே வியாபாரம் ஆகிட்டுருக்கு. பாரு வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. பயமாக இருக்கா? என்னண்ணா நீ சொல்கிற இப்படி சொல்கிற? கண்ணுக்குட்டி பாரு, அழகாக இருக்குது. மாட்டு சந்தைக்குள்ளார என்ட்ரி ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்கள் பசு மாடு, காளை மாடு, ஏன் கன்றுக்குட்டி கூட எல்லாமே வந்துருக்கு சேல்ஸுக்கு தான். ஸோ நீங்கள் ஆடு மாடு கோழி எது வாங்குறதா இருந்தாலும் போச்சம்பள்ளி சந்தைக்கு டான ஒரு 7 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க. கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ராஜசேகர் அண்ணா சந்தைக்கறி ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். காலையிலேயே நல்லா வியாபாரம் நல்லா பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போவுமே மக்கள் வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு கூட்டம். சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு கூட்டம் பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு. அடடா, பிரியாணி குண்டாவும் காலி ஆகிடுச்சு.
அச்சோ வந்தது வேஸ்ட்டாக போயிடுமோ. ஓ மை காட். சரி அண்ணா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவருக்கு பேசவே டைம் இல்லை. இந்த அளவுக்கு ஒர்க் பிஸியாக போயிட்டுருக்கு. கடையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டென்ட்டு போட்டு தான் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சண்டே ஒரு நாள் மட்டும் தான் கடை இங்கே இருக்கிறதுனால இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து ஒரே பந்தியில் சாப்பிட்ற அளவுக்கு இடம் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்லாம். இடம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாகவே டேபிள் சேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னவங்க பெரியவங்க யார் இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்லாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னா போச்சம்பள்ளி சந்தகரி சாப்பாடு சமையல் செய்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க சமையல் எப்படி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 இட்லி குண்டாவில் இட்லி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 இட்லி ஒரே டைமில் சப்ளை ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே விறகடுப்பு தாங்க செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடுப்பு இருக்குது. எல்லாமே விறகடுப்பு தான். இதில் செஞ்சால் என்னங்க, நமக்கு தேவை டேஸ்ட்டான பிரியாணி இருந்தால் போதும். பிரியாணி தான் செஞ்சிட்ருக்காங்க. மட்டன் பிரியாணிண்ணா இப்போ தான் அரிசி கொட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். பார்ப்போம் வெயிட் பண்ணி. இதுனா குழம்பா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மட்டன் குழம்பு. பாருங்கள், அனல் பறந்துகிட்டே இருக்குது. ஆனால் குழம்பு காலியாகிடுச்சு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கூட்டம். குக்கரில் கூட பாரு வெந்துட்டுருக்கு. கறி தான் வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான் வச்சுருக்காங்க. இது வந்து மட்டன் குழம்புன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா இறக்கிட்டுருக்காரு. நல்லா அனல் பதக்க இட்லி, நல்லா சூடான மட்டன் குழம்பு, நல்லா காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். எப்படா சாப்பிட்லான்ட்டு அவர் ஆர்வமாக இருக்கேன். ஓகேண்ணா. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா நெருப்பள்ளி மேலே கொட்டிகிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அடுப்பில் பார்த்தீங்கன்னால மட்டனில் கிடைக்கக்கூடிய போட்டி குழம்பு தனியாக செஞ்சிட்ருக்காங்க. என்னக்கா குழம்பு இது? போட்டி குழம்புங்களா? போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோட ரத்தத்தை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்ன இந்த போட்டி குழம்புல நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா அண்ணன் நல்லா போட்டு கிளறி விட்றாரு. பார்க்கும்போது வாய் ஊடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. என்ன பண்ணுறது, வீடியோ கவர் பண்ணல, வெயிட் பண்ணி தான் ஆகணும். பக்கமே பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் கிரேவி கொஞ்சோண்டு செஞ்சிட்ருக்காங்க. இது எதுக்காகனா இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி இது தான். ஏன்னா ஒரு கஸ்டமர் கேட்குற அளவுக்கு அவங்க காரசாரமாகவோ இல்லை காரம் கம்மியாகவோ போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து வேறு எந்த ஹோட்டலையும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. அதுதான் இந்த கடையோட முக்கியமான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முட்டை. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள், சொன்ன மாதிரி மட்டன் பிரியாணி நல்லா அனல் பறக்க ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நமக்கு ரெடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மட்டனோட தலைக்கறி. பாருங்கள், நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. அது நம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்ததாக இருக்கிறது போட்டி குழம்பு, அதுவும் ரெடியாக இருக்குது. சுட சுட மட்டன் குழம்பு, அப்புறம் ஆவி பறக்க இட்லி எல்லாமே ரெடியாக இருக்குங்க. முட்டை, ரத்தம் எல்லாமே ரெடியாக இருக்குது. கடையில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா உடனே காலியாகுது. ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு நல்லா விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 பந்தி காலியாகிடுச்சு. 2 டைம் சாப்பாடு செஞ்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் ஆகியுமே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தோட வேகம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பரபரப்பாக நடந்துகிட்டே தான் இருக்குது. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா பீஸ் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மீடியமான சைஸ்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பீஸ் எந்த அளவுக்கு வைக்கிறாங்க பிளேட்டில் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம போய் சாப்பிட உக்காந்துருவோம். ஏன்னா இதையும் விட்டுட்டோம்னா அடுத்த பந்தி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணிட்டு. டைம் போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் மாதிரி தெரியல, இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு.
சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம என்னென்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை வாங்க பார்த்துடலாம். பாருங்க, சுட சுட இட்லி, ரத்த பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா போட்டி குழம்பு, அப்புறம் அனல் பறக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி வீட்டு முட்டையோடு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரத்த பொரியல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இங்கே ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து போட்டி குழம்பு, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து 100 ரூபாய் தான் சார்ஜ் எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, இது வந்து 160 ப்ளஸ் முட்டையோட 160 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இட்லி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிளேட் இட்லி வந்து பார்த்திங்கனாக்கா 30 ரூபா சார்ஜு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க, இந்த மாதிரி மட்டனில் கிடைக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸும் ஒரே டைமில் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நல்லா சாப்பிடணும், நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடணுன்னுட்டு. ஸோ அந்த ஆசையில் நீங்கள் நிறைவேற போகுது. நீங்களும் கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா வாங்க, உங்களுக்கு நான் டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்றது நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. இந்த ஹோட்டலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க காரசாரமாக செஞ்சு கொடுக்கறது தாங்க. கறி வந்து நல்லா வெந்திருக்குது, பூர்ணாக சாப்பிட்டா இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ண ரைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டான அளவில் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தப்பொடி சாப்பிட போகிறோம். ரத்தப்பொரியில் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்பவே நல்லது. சின்னவங்க சரி பெரியவங்க சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரத்தப்பொரி வந்து சாப்பிடலாம். உடம்பு நல்லா ருசியாக இருக்கும். ரத்தக்கறி வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேர். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா போட்டி குழம்பு இருக்குது, ரத்தப்பொரியில் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே அவைலபிள். ரத்தப்பொரியல் மட்டும் கிடையாது, இங்கே தலைக்கறியும் இருக்குது. டெலிவரான குழம்பு தாய்மார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டி குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும். கறி எல்லாமே கொஞ்சம் எல்லாம் கறி தான் போட்டுருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது. எதுவுமே வேறு பிரியாணியாக இருக்கட்டும், ரத்த பொரியலாக இருக்கட்டும், போட்டி குழம்பு, இது எல்லாத்தையும் பார்த்து கறி வந்து எல்லாமே நல்லா பூ மாதிரி செஞ்சுருக்கு. அதனால் எல்லாம் ஆட்டுக்கறி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டி கறியில் போட்டி மட்டும் இல்லைங்க, ரத்த பொரியல், ஈரல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்றது நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், முட்டை, போட்டி குழம்பு, ரத்த பொரியல் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். நல்ல வித்தியாசமான அருமையான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து தனித்தனியாக சாப்பிடாதீங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், புது விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வரும்போது வீட்டிலேருந்தோ இல்லை கடையிலோ ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, இட்ஸ் பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஃபுல்லாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100க்கு 75 மார்க் போடலாம். சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிடணும், ஆட்டுக்கறியில் வர வெரைட்டிஸ் எல்லாமே போட்டி குழம்பு, ரத்த பொரியல், தலைக்கறி, கிரேவி, குழம்பு, மட்டன் பிரியாணி, அப்புறம் இட்லி, அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. சப்போஸ் ஆட்டுக்கறி சாப்பிடணும் ஆசையாக இருந்து வந்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே இங்கே கிடைக்குது. சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு மீடியமாக நல்லா இருக்குது.